எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் மேடை பேசுறதில்ல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் டைரக்ஷனை பற்றி ஒன்று சொல்லணும். ஏற்கனவே ஒரு நொடின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அதில் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தோம். இந்த 2வது படம் இது கதை சொல்லும் போது டைரக்டர் ராம் இந்த படம் வந்து மேக்கிங் வந்து நல்லா இருக்கணும், டெக்னிக்கலாக நிறைய ஒர்க் இருக்குன்னா நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், கம்பெனி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நினச்சதெல்லாம் கொண்டு வரலாம். கம்பெனி எப்படின்னு தெரியல, என்ன கம்பெனி பேசுனீங்கன்னு தெரியலையேன்னு சொல்லுவேன். ஏன்னா கம்பெனி தெரிஞ்சாலும் நம்ம கரெக்டாக பண்ண முடியுமான்னு சொல்லுவேன். அப்போது கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது, சொன்னார் நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னாரு. அப்புறம் டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா போகும்போது கம்பெனி பார்த்து பேசும்போது டைரக்டர் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் போக பேசிட்டு வாங்கினாரு. அப்போ நான் விஜய் சார் தான் மீட் பண்ணேன். உடனே எதுவுமே கேட்கலாம், ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு நொடி படம் பார்த்தோம், அது நல்லா பண்ணிருக்கேன், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு நல்லா பண்ணுங்கள் என்ஜாய் அப்படி சொல்லிவிட்டு ஒரு தம்சம் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாரு. நான் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நம்மளை பற்றி எதுவுமே ஒரு விசாரிக்கல, ஒன்றும் பண்ணல, ஆனால் நம்ம மேலே ஒரு ஸ்கோப் வச்சுருக்காரு சொல்லிட்டு அப்பயே நான் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக நம்மளை ரொம்ப இது பண்ணுறாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூலுக்குள்ளே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பிளான் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டோம். அது ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தது ஒர்க்கு, ரொம்ப நைட் அண்ட் டே ஒர்க்கு. ஒரு ரெஃபரன்ஸும் ரொம்ப மனக்கு சும்மா சொன்ன ஃப்ரெண்டாக தான் இருப்பாரு, ஆனால் ஒர்க்கு வந்துட்டா பயங்கர சீரியஸ் ஆகிடுவாரு. அந்த நடக்கிற விஷயத்தில் ரொம்ப மெனக்கெட்டு அது வேணும், நைட்டு வேணும்னா நைட்டே வேணும்னுவாரு. அந்த மாதிரி ஷெடியூல் போடுவோம், கொஞ்சம் கேப் இருக்குது, இந்த செட்டப்பில் இப்படி பண்ணலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வந்துச்சுன்னா உடனே ஷெடியூல் மாற்றிடுவார். உடனே நைட்டை ரெடி பண்ணணும், நைட்டை ரெடி பண்ண சொல்லிடுவார். ஏன்னா அவர் ஆர்டிஸ்ட்டை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். அவங்க டேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம முடிச்சோம். அப்புறம் கேமரா நம்ம கேட்போம், அவரும் நம்ம எங்கள் 2 பேரும் தான் பெரிய அந்த ஒர்க் இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டில் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணோம், கேமராமேனும் நைட்டு ஃபுல்லாக லைட்டிங் பண்ணோம், லைட் மாறும், அவரும் கோஆப்ரேட் பண்ணார். அது மொத்தம் இந்த டீம் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட் நிறைய போச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, அதெல்லாம் மறந்துச்சு. அதனால் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னொரு படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், அதில் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மணிவண்ணன் சாருக்கும் அவங்க பிக்சர் விஜயன் சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா ஜென்ம நட்சத்திரம் படத்தோட ஒரு முக்கியமான அங்கம் எடிட்டர் திரு குரு சூர்யா அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம், அண்ட் மேடையில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் மணிவண்ணன் சார் ஃபஸ்ட் படம் கொடுத்தாரு அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ ஃபஸ்ட் படம் முடியாத ஸ்டேஜ்லேயே அடுத்த படம் சீக்கிரம் சைன் பண்ண போகிறோம் சொல்லுன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி சொன்ன உடனே சைன் பண்ணோம். லைக் இப்போது நல்லா வந்திருக்கு. டீசர் ட்ரெய்லர் என்ன மாதிரி இருந்ததோ அதே ஃபீல்டாக இருக்கும் படத்தில். டிஓபி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. தியேட்டர் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக வந்து ஒரு பேய் படம் அப்படிங்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இப்போ நம்ம கூட பேச போகிறாங்க. முதல்ல சிவம் அவர்களை பேச அழைக்கிறேன். கஷ்டமாக இருக்குது, இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். மணியண்ணன் கிட்ட ஆரம்பிச்சிடுறேன். 2017 அப்போ தான் மணியண்ணனையும் தானண்ணையும் மீட் பண்ணுறேன். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு சூழ்நிலைகளால் அது வெளியில் வரல. அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். திருப்பியும் ஒரு நொடி படம் ரிலீஸ் ஆக முடியும், நான் போஸ்டர்லாம் பார்க்க முடியும். ஐ வாஸ் ஹாப்பி ஃபார் ஹிம். சரி, அண்ணா வந்து அவர் முயற்சிக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிது. படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு வாரம் இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ அடுத்த படம் பண்ணுறோம், அதில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாரு. மறக்காமல் நம்மளை கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு நன்றிண்ணே. கூப்பிட்டு கதை சொன்னார். கதை கேட்க முடியும், பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. அதே மாதிரி படத்தோட அவுட்டு பார்க்க முடியும், அது சுவாரஸ்யம் குறையாமல் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதை சாத்தியமாக்கி தந்த கேமராமேன் அண்ணன் கேஜி அண்ணனுக்கும்
எடிட்டர் சூர்யா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூட நடித்த சக நடிகர்கள் அருண் தம்பி, மைத்ரேயன் தம்பி, ராசு, ரக்ஷா, மாதி, தம்மன் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க ஸ்பாட்டில். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து உங்களை வாழ்க்கையிலேயே சப்போர்ட்டையும் தரணும். இது எல்லாத்தையும் சாத்தியம் பண்ணி கொடுத்த அண்ணன் விஜயனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்ததாக வந்து படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிற திரு அருண் கார்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். அப்பாவுக்கு நன்றி. ஸ்டேஜில் இருக்க சீஃப் கெஸ்ட் மீரா கதிரவன் சார், அறிவழகன் சார், லோகேஷ் சார், ஈரோடு மகேஷ் அண்ணா அண்ட் என்னோட டீம், மொத்த கேஸ்ட் அண்ட் பிரசன்ட் மீடியா அவங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஒரு நடி படத்துக்கு நிறைய அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கம்மிங் டு ஜென்ம நட்சத்திரம் நடக்க ப்ரொடியூசர், ஐ வாண்ட் தேங்க் மை ப்ரொடியூசர் சுபாஷினி மேம், மணிவர்மன் சார் அண்ட் விஜயன் சார் அண்ட் கேஜி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜென்ம நட்சத்திரம் நாங்கள் சென்னையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 20 days பக்கம் பாண்டிச்சேரியில் தான் நைட் ஷூட் ஃபுல்லாக பண்ணோம். ஸோ ரொம்ப பேய் படம்னால நீங்கள் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஹாண்டிங்கான பிளேஸாக தான் இருக்கும். ஒரு 10 days ஷூட்டிங் கழிச்சதுக்கப்புறம் விஜயன் சார் அவங்க ஃப்ரெண்டோடலாம் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தாங்க, டைரக்டர் வந்து சூப்பரான பிளேஸாக பிடிச்சிருக்காரு, இங்கே சும்மா பார்த்தாலே பேயெல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு படம். அண்ட் தமன் ப்ரோ, உங்க கூட செகண்ட் படம் ப்ரோ. ஸோ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சப்போர்ட்டிவான கோ ஆர்டிஸ்ட். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு. நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தனால எப்போல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன், எப்போல்லாம் கடுப்பாகுதோ நாங்கள் இந்தியன் காஃபி ஹவுஸில் போய் காஃபி குடிப்போம், காஃபி அடி. ஸோ ரொம்ப புரியுது சார், பட் நாங்கள் காஃபி மட்டும்தான் குடிப்போம். எஸ் சார், தேங்க்யூ ப்ரோ. உங்க கூட நினச்சல ரொம்ப ஹாப்பி ப்ரோ. மை கோ ஆர்டிஸ்ட் மைத்ரியா, ரக்ஷா, மால்வி, சிவம் ப்ரோ எல்லாருமே, யாசிர் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிட்டாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார், தேங்க்யூ ஃபார் ரிலீஸிங் ஜென்ம நட்சத்திரம். அண்ட் இன்னொரு முக்கியமான கோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக். ஸோ அவன் எங்கள் கூட நிறைய விளையாண்டுட்டே இருந்தான். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நிறைய துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நிறைய ஓடிட்டே இருப்பான், நல்லா போய்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து சிக்கனை பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவான். ஸோ அப்போதான் தெரியும் அவனும் நம்ம இனம் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டர் சூர்யா. ஸோ எங்கள் ஊருக்காரர் கோயம்புத்தூர். ஸோ 90s கிட் மாதிரி தான் இருப்பார். ஸோ அவருக்கு ரீசெண்டாக நிச்சயதார்த்தம் இருக்குது, கல்யாணம் ஆக போகுது. கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஸோ வட்டப்பட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ ப்ரோ உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்க கூட நீ நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சஞ்சய் ப்ரோ. ஸோ அவர் தான் எனக்கு ஹீரோ. ஸோ ஒரு நொடி படத்தில் த்ரில்லிங்காக பண்ணார், எமோஷ்னலாக பண்ணார், லவ் எல்லாம் சூப்பராக பண்ணார். ஸோ ஜென்ம நட்சத்திரம்லாம் கண்டிப்பாக உங்களை பயப்படுத்துவார். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பாட்டு பிடிச்சிருந்துச்சா? எஸ். அண்டு சிவம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் ஆல்ரெடி கருப்பு வெள்ளை பாடிருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விக்ரம் வேதால. ஸோ இப்போ இருந்து பாவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ, தேங்க்யூ. ஸோ உங்கள் வாய்ஸுக்கு நான் ஒரு ஃபேன் ப்ரோ. அண்ட் கம்மிங் டு கேஜி சார். கேஜி சார் வந்து சார் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாண்டிச்சேரி ஷூட்டப்போ ஒரு 10 நாள் கழிச்சு சாருக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த டைம் கூட ட்ரிப்பு ஏற்றிட்டு வந்துட்டு நிற்க கூட முடியாது, உட்காந்துட்டு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார் இவ்வளோ அழகாக நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம். அண்ட் விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்யூ சார். அண்ட் ஃபைனலாக மணிவர்மன் அண்ணா டைரக்டர். ஸோ அவர் தான் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு நொடின்னு ஒரு படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு நல்ல ரோல் கொடுத்தாரு. ஸோ செகண்ட் டைமும் என்னை நம்பி ஜென்ம நட்சத்திரத்துலேயுமே ஒரு ரோல் கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி வெரி எப்பவுமே ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பார். எப்போ வீட்டுக்கு போனாலும் சரி
அவர் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி இருக்கிற விஷயத்தை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அருணை ஏதாவது ஒரு சினிமாவில் இன்னும் பெருசாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய வெற்றி ஆகுங்க. ஸோ நம்ம நிறைய படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ஜென்ம நட்சத்திரம்னு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நடிச்சிருக்கேன். ஸோ நடிச்சிருக்கேன் யா. ஸோ ஒரு படத்துக்கு எல்லாருமே ரொம்ப முக்கியம் தான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அண்ட் டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வாண்ட் தேங்க் மை டிரெக்ஷன் டீம், ஆலியா சார், அர்ஷத், கந்தவாணி, சக்தி, பான்ராஜ், யாரோ குமார் ப்ரோ. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கேமரா அசிஸ்டன்ஸும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் டாக் சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ சேசிங் சீன்ஸ் எல்லாம் ஒரு 30-40 டேக் போனால் கூட கேமராமேன் கேஜி சார் அண்ட் டீம் அவ்வளோ சலிக்காமல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ராம் சார், ரொம்ப ரியலான ஒரு செட்டாக போட்டிருக்கீங்க. அண்ட் மிராக்கிள் மைக்கேல் மாஸ்டர், உங்களால தான் என்னால் அந்த ஸ்டண்ட் எல்லாம் தைரியமாக நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸாக தான் பண்ண முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி ஆல்சோ தேங்க்ஸ் பாண்டி மேனேஜர் அண்ட் விக்னேஷ் சார். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போனீங்க ஷூட்டில், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக ப்ரெஸ் அண்ட் மீடியா போன படத்துக்கும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். இந்த படமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மைத்ரேயன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் என்னோட வணக்கம். முக்கியமாக என் தாய் தந்தைக்கு பெரிய வணக்கம். இது என்னுடைய முதல் மேடை, முதல் படம் இல்லை. ஸோ நான் நிற்க வேண்டி இருக்க பல மேடைகளில் இது என்னுடைய முதல் மேடை. உங்களுடைய வாழ்த்துக்களும் நல் வார்த்தைகளும் எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப தேவை. அதை நீங்கள் பார்த்த பாடல்கள், படமும் வர இருக்கு, அதை பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். அண்ட் இன்னைக்கு விழா நாயகன் சஞ்சய், அவனை பற்றி முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஒரு பாட்டு எல்லாம் ஓகே, பட் அதை தாண்டி யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான விஷயம் வந்து அவன் ஒரு கோகார்ட் ரேசர். இப்போ ஒரு சின்ன சாம்பியன்ஷிப் நடந்தது சென்னையில். அதில் ஹீ ஸ்கோர்ட் த டாப் ஃபர்ஸ்ட் 4 ஃபாஸ்டஸ்ட் பிளேசஸ் வாங்கினான். அது யாருக்கும் தெரியாத அவனுடைய பயங்கரமான ஒரு டேலண்ட். அண்ட் சஞ்சய் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறத விட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் யாருக்காவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இஸ் அ வெரி நைஸ் ஜெம் ஆஃப் அ பர்சன். அண்ட் பாடல், ஆப்வியஸ்லி பாடல் நீங்கள் கேட்டீங்க, சொல்லி ஒன்றும் தெரியணும் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா சமைச்சா அந்த கைக்கு வளையல் வாங்கி போடலான்னு. பயங்கரமாக பாட்டு பாடியிருக்கிற சிவமநாதன் டைக்கு தொண்டை இல்லை அது உறுப்பு. ஸோ கழுத்துக்கு செயினே வாங்கி போடலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் உங்களுக்கு செயின் வந்து சேரும். இல்லை உண்மைதான், வாங்கி கொடுத்தல. அண்ட் நெக்ஸ்ட்டு என் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப அந்த இக்கட்டான டைம், நைட்டு தான் ஷூட் போவோம், அவ்வளோ டென்ஷன் இருக்கும். லிட்ரலி வெளிச்சம் இறங்குற டைம் வந்து வெளிச்சம் ஏறுற வரைக்கும் ஷூட் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னைக்கு என்ன நாளுன்றது எங்களால் வித்தியாசம் சொல்ல முடியல. டைரக்டர் தான் வந்து தம்பி நேற்று இந்த நாள் இன்னைக்கு இந்த நாள் இந்த ஷார்ட் போகிறோம், சீன் போகிறோம், சாவடிச்சிடும், தூங்கி டைம் வந்துருக்கு. அந்தளவுக்கு ஹெக்டிக்காக போச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கால் பண்ணுறாங்க, என்னப்பா தூங்குனியா? அது வந்து ஆச்சரியக்குரியா கேள்விக்குரியா அப்படின்ற ஒரு அளவுக்கு போயிடுச்சு எங்களுக்கு அந்தளவுக்கு. ஏன்னா அதுதானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டயர்டு. அவர் அருண் சொன்ன மாதிரி கேஜி சார் டிஓபிக்கு வந்து செம்ம சிக். அவர் எழுப்பி நிற்க வைக்கிறோம், அவர் இப்படி பிடிச்சிட்டு ரோல் அப்படின்றாரு. அந்தளவுக்கு சிக்காக இருந்து கூட ஒரு செகண்டு படுத்து தூங்கிருக்கலாம், இன்னொன்று பண்ணிக்கலாம். இல்லை மாத்திரையை போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் ஹி ஷாட் ஃபார் அஸ். அதை பார்த்துட்டு நம்மலாம் எந்த ஒரு சிறு துளி கூட நம்ம வந்து டயர்டாக இருக்குது உக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடவே கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனை கொடுத்தது. அண்டு எல்லாருமே எனக்கு நான் ஒரு கற்றுக்குட்டி தான். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரையும் பார்த்தா அவங்க சொல்கிற சின்ன சின்ன இன்புட்ஸ், அவங்க சின்ன இப்படி பாரு அப்படின்றது, அது எல்லாமே வந்து ரொம்பவே எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை அண்ட் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கொடுத்தது. அண்டு
நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் முடியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் நான் படம் இல்லை எதுவும் இல்லை அப்படியே உட்காந்து ஷட்டில் பேட் பண்ணி எல்லாத்தையும் ரோட்டில் உட்காந்துருக்கேன். மணியை நான் ஃபோன் பண்ணேன், சும்மா ரேண்டமாக ஃபோன் பண்ணேன். ஆனால் எப்படி இருக்கீங்கன்னு. தம்பி என்னடா பண்ணுறேன்? இல்லை நான் ஷட்டில் ஆடிட்டு இருக்கேன். அதை போட்டு நீ ஆஃபீஸ் போ அப்படின்னாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போனேன். போனால் கொடுக்கு ஆடிஷன் பண்ண அப்படின்னாரு. ஆடிஷன் பண்ணேன். சரி நான் ஃபோன் பண்ணுறேன், நீ கிளம்பு அப்படின்னாரு. சரி எப்போ போல யூஸ்வலாக சொல்கிறது தான். வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் காலையில் நாளைக்கு காலை நீ ஆஃபீஸ் வந்துடு அப்படின்னாரு. கையில் காசு கொடுத்துட்டு இந்த அட்வான்ஸ் போய் முடியெல்லாம் வெட்டிடு, போய் துணிலாம் எடுத்துரு, நாளைக்கு ஷூட் போகிறோம் வீட்டில் சொல்லிடு சரியா. ஒன்றும் இல்லை சும்மா உட்காந்துட்டு திடீர்னு அடுத்த நாள் ஷூட்னா எங்கள் வீட்டில் சொன்னேன். ஷூட்டா? எங்கப்பா? பாண்டிச்சேரிக்கு நீ ஷூட்டிங் பண்ண போகிறேன். யார் டைரக்டர்? இல்லை மணி வரும். சார் என்ன படம் எடுத்துக்க? சார் ஒரு நொடி ஏதோ பார்த்துக்கோ, அந்த பிள்ளை எதுவும் பண்ணல இது வரைக்கும், பாண்டிச்சேரி போகுதுன்னு பார்த்து, ஏன்னா சீரழிஞ்சு போயிடுவான் அவ்வளோதான். ஆனால் சர்பத்து குடிக்க கூட டைம் இல்லை யாருக்குமே. அதுதான் உண்மை. பேருக்கு தான் பாண்டிச்சேரி. ப்ரொடக்ஷனில் இருக்கிற யாராவது கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவன் காலையில் காஃபி போடுறானா, நைட்டுக்கு காஃபி போடுறானா, வர காஃபியா, பால் காஃபியா, சுக்கு காஃபி முதற்கொண்டு எல்லா காஃபியும் போட்டு ஃபுல் சார்ஜில் எல்லாரையும் பவர் பண்ணி ஓட வச்சு ஷூட் பண்ண வச்சுன்னா. அப்பப்போ விஜயன் சார் வருவார். அவர் ஒரு செகண்டை வந்து இப்படியே பார்த்துட்டு ஒரு இடத்துல அவருக்கே தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் எந்த டைம் ஃப்ரேமில் வேலை செய்கிறாங்கன்னே தெரில. நல்லா இருக்கீங்களா? ஷூட்லாம் ஓகே, வேறு எதாவது தேவை இல்லைங்களா? ஓகே அப்படின்னு. மாஸ்டர் பற்றி சொல்லணும். மாஸ்டர் வந்து அது சூப்பராக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கும். அண்ட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஐஎஃப்எம் அவார்ட் நாமினி, ஐஎஃப்எம் அவார்டே இருக்குது, ஒரு ஆஸ்கர் நாமினி உடைய ஃப்ரேமில் நிற்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம். கேஜி சார் ஃப்ரேம் வைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு பர்சன் அங்கே போய் நிற்கும் போது ஃபோக்கஸ் மெத்தட் ஒழுங்காக நில்லுங்க அப்படின்னா நான் பின்னாடி எவ்வளோ ஆஸ்கர் ஃப்ரேம் வைக்கிறார் நம்மளுக்கு இதுக்கு மேலே என்னடா வேணும் சரிடா ஊருக்கு போய் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பக்கம் பார்த்தாலுமே கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாத அளவுக்கு எல்லாருமே எனக்கு பல தரமான பாயிண்ட்ஸ் கொடுத்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு என்னை ஊக்க வச்சு படுத்தவங்களாம் கொட்டி எழுப்பி ஓட வச்சு என்னை எல்லாத்தையும் பர்சீவ் பண்ண வச்சு எல்லாருக்குமே நன்றி. அண்ட் சார் இதை புட் டுகெதர் பண்ண பாலா சார் உங்களுக்கும் நன்றி. ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது இன்னொரு பெருமையான விஷயம். யாராவது கேட்டால் என்ன யாருப்பா ரிலீஸு? நான் யார் படம் வாங்கியிருக்கேன்? ரோமியோ பிக்சர்ஸ் பா. ஸோ இந்த மாதிரி எப்படி பார்த்தாலுமே எனக்கு வந்து ஆஹா அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் நல் வார்த்தைகளும் உங்கள் நல் வாழ்த்துக்களும் எனக்கு ரொம்ப தேவை, எங்கள் டீமுக்கும் ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன், வேண்டியும் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் உங்களுடைய அந்த எனர்ஜி அந்த ட்ரைவ்க்கு இன்னும் நீங்கள் யூ ஷுட் ரீச் மோர் ஹைட்ஸ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எஸ், அடுத்ததான் வந்து ஒரு கியூட்டான ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மரா படத்துல இருந்திருக்கிறாங்க. ரக்ஷா ஷெரின் அவர்களே பேச அழைக்கிறேன். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப அழகா பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பேசுறேன்னு தெரியல. லிட்ரலி அந்த ஸ்பீச் கேட்டு ஷூட் ஸ்பாட்கே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தில் ஃபஸ்ட் நாளில் இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்பு நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, படம் எப்படி இருக்கோ அதை பற்றி 4 வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேர் மைத்து, மால்வி, அருண் அண்ட் சிவம் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜூலை 18 மறக்காம தியேட்டரில் போய் பாருங்க. பெஸ்ட் விஷஸ் ரக்ஷா. அவங்களுக்கும் ரொம்ப கியூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் வந்து படக்குழுவினருக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமா வந்து இருக்கிற ஒருத்தர் தான் இப்போ பேச அழைக்க போறேன். திரு பரணி பால்ராஜ் அவர்கள், கரூர் மாவட்ட அறநிலைத்துறை தலைவர். இங்கே வந்திருக்கக்கூடிய திரையுலக, கலை உலக முன்னோடிகளே, பிரபலங்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரிதாக்குகிறேன்.
நான் முதல்ல கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு, அதாவது கரூர் டிஸ்ட்ரிக்ட் HRH சேர்மன் கடந்த 2 ஆண்டுகளாக பதவி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் கடந்த 45 ஆண்டுகள் நான் ஜோதிடத்துறையில் வளம் வந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் தமன் யாருன்னு நினைக்கிறீங்க, என்னுடைய பலதரப்பட்ட மீடியாவிலெல்லாம் என்னை பார்த்துட்டு 2011 தமனும் அவருடைய தாயாரும் என்னிடத்தில் முதலாவதாக ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். கிட்டத்தட்ட தமன் அவர்களை 15 ஆண்டுகள் அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நான் ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறேன். என்னுடைய வழிகாட்டுதல் வளர்ந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகள், அதில் 2 பிள்ளைகள் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது. ஒரு பிள்ளை வரவில்லை, அவர் யார் என்று சொல்லுகிறேன். முதலாவதாக ஈரோடு மகேஷ். ஈரோடு மகேஷ், அடுத்து தமன். 2 பேரும் உற்ற நண்பர்கள். என்னை பார்ப்பதற்காக வந்தாங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை என்னை பார்க்காம வர மாட்டாங்க. என்னுடைய வழிகாட்டுதல் வளர்ந்த பிள்ளைகள். அப்போ தமனுக்கு நான் சொல்லியிருந்தேன், தம்பி, எவ்வளவுதான் திரைப்படத்துறையில் நீ நடித்திருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் 2025 தான் உன்னுடைய வாழ்க்கை திக்கட்டும் பரவும். அதாவது தமிழகமெங்கும் அல்ல, உலகமெங்கும் பிரசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் உனக்கு 2025 கிடைக்கும். அது மட்டுமல்ல, 2024 தான் உனக்கு திருமணமே நடக்கும். அப்போ நான் என்னுடைய தமன் யார் என்று பார்த்தால், என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்த பையன், அருமையான பையன். அவருடைய இது எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு நானே வாலண்டியரா என்னுடைய மருமகன் தமன், என்னுடைய மகளைத்தான் கடந்த வருடம் இவருக்கு கொடுத்து மனம் முடித்தேன். 2024 தான் உனக்கு திருமணம், 2025 தான் உன்னுடைய வாழ்க்கையில் திக்கட்டும் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் எழுதப்பட்டதனுடைய இயற்கையினுடைய நியதி. அப்போ ஈரோடு மகேஷ் தம்பியும், அண்ணே எப்பனே எங்களுடைய வாழ்க்கையினுடைய சுடரொளி விட்டு பட்டொளி வீசக்கூடிய காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். 16 ஆண்டுகள் வனவாசத்தை போல தமனவர்கள் கொஞ்சம் நெஞ்சம் திரையுலகத்தில் கஷ்டப்படவில்லை. எல்லா வகையிலும் கஷ்டப்பட்ட உனக்கு இந்த காலத்தில் தான் உன்னுடைய எதிர்காலம். அந்த அடிப்படையில் 2024 தான் என்னுடைய மகளை நானே, இந்த மாதிரி பையன் கிடைக்க மாட்டான், ஒழுக்க சீல இந்த பையன், என் பொண்ணுகிட்ட சொல்லி நானே வாலண்டரியா கொடுத்தேன். அது மட்டும் அல்ல, இவருக்கு நானே பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பைலட்டை பார்த்தேன், நிறைய பேரை பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது, இல்லையா என் பொண்ணையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்து நான் கொடுத்தேன். அது மட்டும் அல்ல, இது ஒரு பெரிய, இவர் ஒரு திரைப்படத்துறையில் நடிகர்களாக இருக்கலாம் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்னொன்று, நான் ஒரு நாடகத்தை நடத்தினேன் தமன் வாழ்க்கையில். நிறைய பேர்களுக்கு இது தெரியாது. என்னவென்றால், தம்பி, நான் ஒரு பொண்ணு சொல்றேன்ப்பா, கரூர்ல என்னுடைய இனிய நண்பருடைய பொண்ணு, நல்ல ஒழுக்க சீலமாக வளர்த்திருக்கிறார் என்னுடைய நண்பன். அவர் ஒரு பைனான்சியர், அவருக்கு ஒரு பையன் ஒண்ணு இருக்கு, பொண்ணு ஒண்ணு இருக்கப்பா அப்படின்னு. அப்படிங்களா சார், நீங்க சொன்னா பாலும் கிணத்துல கூட நான் குதிப்பையா. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு பொண்ணு பாக்குறேன். தமிழுடைய அம்மா 2020 வந்தாங்க என்ன பார்க்க. ஐயா, என் மகனுக்கு எப்பையா வாழ்க்கையில வெடிவு காலம், எனக்கு ஒரு மருமகள் வந்துட்டா போதையான்னு. உன் மருமகள் 2024 தான்மா வரும், இன்னும் 4 வருஷத்துக்கு கிடைக்காதும்மா அப்படின்னு. என்ன சார், கண் விழுங்கி அப்படியே போவாங்க. சார் சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்ட்டு வானத்தை போல ஒரு சீரியல்ல நடிக்கிறார் தமன். 2020க்கு மேல நினைக்கிறேன், கொரோனா காலத்துக்கு பிறகு. தம்பி, நீ நாடகத்துறையில இருந்தீங்கன்னா அதோட அவ்வளவுதான், பட்டி தொட்டி குக்குராம எல்லாத்திலையும் உனக்கு பேரு புகழ் கிடைக்கும். ஆனா வண்ணத்திரை நீ ஜொலிக்க வேண்டும் என்றால் இந்த சின்ன திரையை விட்டு வண்ணத்திரைக்கு வாங்க, அப்பதான் உனக்கு அந்த ஸ்டார் வேல்யூ கிடைக்கும். அப்படியா சார்ன்னு சொன்னவன அடுத்த செகண்ட் தூக்கி எடுத்து போட்டுட்டு கால் சீட் எடுத்துட்டு வெளியில வந்தார். தமனை எல்லாருமே அண்ணன் கேரக்டர்ல ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பார் தமன். எல்லாருமே பட்டி தொட்டி குக்கிராமத்தை, என்னுடைய தாயார் இவ்வளவு அழகான பையன்பா, நல்லா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் போன் பண்ணி, ஏப்பா இந்த பையனை உனக்கு தெரியும்? என்னம்மா சொன்ன, இந்த பையன் நம்ம பையன்பா, பேசுறியா? இந்தம்மா, இன்னும்ப்பா இவரை தெரியுமா உனக்கு? அவ்வளவு அழகா நடிப்பா, பாசமலர் சிவாஜிக்கு அடுத்த படத்துல வானத்து போல கேரக்டர்ல சூப்பரா நடிச்சான்ப்பா அப்படிம்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஈரோடு மகேஷ்
அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய நிச்சயத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சார் எங்களுடைய மென்டாரே நீங்களே வந்து எங்களுக்கு வாழ்க்கையினுடைய பொண்ணையே கொடுத்து வழி நடத்துனீங்கன்னா எங்களுக்கு இது ஒரு பேரு, எவ்வளவு பெரிய பேரு சார் அப்படின்னு பாரு. சரி, அது எனக்கு இன்னொன்னையும் நான் சொல்லணும், எனக்கு திரைப்படத்துறையில நான் பார்க்காத ஜாம்பவான்களே கிடையாது. அரசியல் துறையாகட்டும், கலைத்துறையாகட்டும், மற்ற எல்லா வகையிலையும். ஆனா என்னுடைய மீடியாவில் நான் வராத சேனல்களே கிடையாது. எல்லா சேனல்லையும் என்னுடைய ஆஸ்ட்ரோ பர்னி பால்ராஜ் என்னுடைய யூடியூப், அதுல நான் ஆதவன் ஜோதிடம், என்னுடைய பேர் டாக்டர் பர்னி பால்ராஜ். நான் படிச்சது 9வது தான். ஆனா இன்னைக்கு HRNC டிஸ்ட்ரிக்ட்ல சேர்மனா இருந்து பச்சைங்களை கையெழுத்து போடுறேன். காரணம் என்ன? இது ஒரு வாழ்க்கையில நானும் முடியும்ன்றதுக்கு என் ஜாதகத்துல அந்த பிராப்தம். அப்பதான் இவருடைய ஜாதகத்துகளை எல்லாம் பார்த்துட்டோமா. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து அமர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், என்னுடைய மருமகன் தமன் நான் கொடுத்துட்டேன். உனக்கு நான் 2 பிரம்மாஸ்திர பிரயோகம் மாதிரி தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியை நான் 2 பேரை நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன் பாருங்க. அப்ப நிச்சய தாமரை தெரிச்ச உடனே யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் ஒண்ணு ரெட் ஜெயின்ட் ராஜா சங்கர் ஐயா, நானும் அவர் அண்ணனும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் கொண்டு போய் அங்க போய் அமர வைக்கிறேன். 2வது 2 புள்ள இங்க வந்திருக்குது, ஒரு புள்ள வரலன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் என்னுடைய அருமை தம்பி, நான் உடன் பிறவாத அந்த சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். என்னுடைய வழிகாட்டுதல வளர்ந்த புள்ள. 12 வருஷமா நான் என்ன சொல்றேனோ அந்த தம்பிக்கு வேத வாக்கு. 2024 தான் உன்னுடைய ஸ்டார். 2024 ஜனவரில இருந்து பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதான் கோட்டு படத்தையே சைன் பண்றாரு. சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் கோட்டு படம் சைன் பண்ணேன். அடுத்தது குட் பேட் அகிலியே நீதாயா பண்ணுவேன்னு. அடுத்த படத்தையும் இன்னொன்னும் பண்ண போற, அதை நான் சொல்லிட்டேன். அது அவருக்கு தெரியும், மாப்பிள்ளைக்கும் தெரியும், ஈரோடு மகேஷுக்கும் நல்லாவே என்னை பத்தி தெரியும். அடுத்து இன்னொரு பல கோடி ரூபா, 100கணக்கான கோடி ரூபா போட்டு நீ படம் எடுக்க போற. உன்னுடைய வாழ்க்கையில குரு திசை வந்துருச்சு. அப்ப ஜோதிடம்னா என்னையா பரிகாரம், இந்த கோயிலுக்கு போறது, இந்த பூஜை புனஸ்காரம் பண்றதுலாம் இருக்கா அப்படிலாம் சுத்த அம்புங்க. இதெல்லாம் எழுதப்பட்ட ரூல், ஃபண்டமெண்டல். என்னுடைய 45 ஆண்டுகள் தான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு முழு காரணம். அந்த அடிப்படையில் தான் ராகுல் தம்பி கிட்ட கொண்டு போய் என்னுடைய மகளையும் என்னுடைய மருமகனா வரக்கூடிய நிச்சய தாம்பலம் தரித்த உடனே ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிட்ட கொண்டு போய் நிறுத்தினேன். தம்பி என் மாப்பிள்ளடா, என் பொண்ணையே கொடுக்குறீங்க, நீதான் அடுத்த படம் நடிச்சிட்டு இருக்க மாப்பிள்ள, அருமையான நல்ல திறமையான பையன், நல்ல யோகமான யோகசாலி, அந்த பையனுடைய படத்தை நீதாப்பா எடுக்கணும். சார் என் தங்கச்சியவே நீங்க கொடுக்குறீங்க சார், எங்க ஐயாவுடைய மருமகன் சார், நான் பார்த்து இந்த பையனுக்கு நல்ல ஒரு எந்த படமா யார் படத்தையோட எடுத்து போடுறேன் ஐயா, நம்ம படத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்குறீங்களா, அது என்னுடைய அழைப்பதன் பேர்ல ஃபர்ஸ்ட் முடிச்ச உடனே அது ஒரு தேட்டரில் போட்டு காட்டும் போது சொல்லுங்க சார் நம்ம 2 பேரும் பாப்பன்னு சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அந்த இடத்துல வந்து உட்காந்து, நானும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், ஈரோடு மகேஷ் 3 பேர், அது ஆடிட்டர் விஜய் தம்பி 4 பேர் இருந்து பார்த்துட்டு படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படையா, படம் நல்லா இல்லைன்னா கூட ஐயாவுக்காக நிச்சயமா எடுத்து போடுவேன் ஐயா, இவ்வளவு அருமையான படையா. அதானப்பா என் பொண்ணையே நான் கொடுக்கறேன்னா அந்த ஸ்டார் இல்லாம நான் கொடுப்பேன்னா, ஒரு கலை உலகத்துல ஒரு பொண்ணை வந்து கொடுக்கறேன்னா எத்தனை யோசனை பண்ணுவாங்க. இருந்தாலும் என் பொண்ணை கூட நான் குறை சொல்லுவேன், என் தம்மனை நான் குறை சொல்ல மாட்டேன். 14 வருஷம் அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியா இருந்தேன். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு பிரஸ் ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, இந்த படம் எவ்வளவு பெரிய பேர் எடுக்க போகுது. தமிழுடைய வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் நேற்று தம்பி நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், எந்த இடத்துக்குமே நீ வர வேண்டிய தருணத்தையும் நான் அடுத்த வருஷம் நான் உனக்கு குறிச்சு கொடுத்துட்டேன். சார் நீங்க போங்க சார், மேடையில் போய் அமர்ந்து 2 வரி பேசுங்க சார், உங்க வாழ்க்கை என்ன வருதோ பேசுங்க சார். பேசிட்டு வெளியே முடிச்சு வந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு போன் பண்ணுங்க சார், நான் உங்களை மீட் பண்ண உங்க ஆபீஸ்க்கு வரேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக. அப்படிப்பட்ட உற்ற நண்பர் தான் என்னுடைய வளர்ப்பு புள்ளதான் ராகுல். அதே போன்று இங்க விஜய் தம்பி உட்கார்ந்து இருக்கிறார், ஆடிட்டர் விஜய். ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை சார் நல்லபடியா கொண்டு போகணும் சார், ராகுல் ப்ரோ கிட்ட சொல்லி நல்லபடியா அழகா இந்த டீம் அழகா வழி நடத்தணும் சார். ஒவ்வொரு நாளும் பேசாத தூங்குறது கூட நேரம் இல்லாம அவ்வளவு ஒரு உற்ற நண்பனா இப்போ இவரு நம்மளுடைய ஆடிட்டர் விஜய் தம்பி இருக்கிறாரு. அது மாதிரி கலை உலக பிரமுகர்கள்லாம் எல்லாம் ஊடக நண்பர்கள்லாம் வந்திருக்கேன். ஒண்ணே நான் சுருக்கமா முடிச்சுட்டு நான் விலகிற நண்பர்களே, அதாவது இங்க பத்திரிகை,
ஊடக நண்பர்களா இருக்கிறீங்க. இந்த பத்திரிகை நண்பர்களுடைய பேனாவினுடைய நுனி தலை சாய்த்து எழுதும் போது என்னுடைய மருமகனுடைய தலை நிமிர்ந்து நிற்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எல்லாரும் டக்குன்னு ஒரு செகண்ட் ஷாக்கான ஒரு மொமெண்ட் வந்து நீங்க இந்த ஹீரோ தான் என்னுடைய மருமகன் அப்படின்னு சொன்னது எல்லாருமே ஒரு ஜர்க்கவுண்ட் ஆனோம். ஜோசியம் பார்க்க போன இடத்துல இந்த ஒரு சம்மந்தம் பாக்கிறது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். நிறைய நாடகம் இருந்ததுமா, ஷார்ட்டா சொல்லிட்டேன். அது நம்ம படத்தோட சக்சஸ் மீட்ல பேசலாம் சார். அதை வச்சுக்கோங்க சார். ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததா வந்து சோஷியல் மீடியால வந்து நல்ல படங்கள் வருதுன்னா அதுக்கு கான்ஸ்டன்டா இவருடைய சப்போர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நிறைய படங்கள்ல இவரை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சார் இன்னைக்கு பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் சார். நேத்திக்கு நான் ஏதோ ஒரு படத்துல பார்த்தேனே சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திரு கேபிள் சங்கர் அவர்களே பேச அழைக்கிறேன். இந்த படமும் அதே போல தான். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்து ஷூட்டிங் போனதுலேருந்து இப்போ படம் எடுத்து அவுட்டு பார்த்த வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டேன். வழக்கமாக சின்ன பட்ஜெட் படங்களை வந்து டக்குன்னு ஒரு வெற்றி கிடைச்ச உடனே அதுக்கு அடுத்த ஒரு டீம் வந்து டக்குன்னு மாறிடும். ஆனால் இந்த டீம் வந்து என்னென்னா அதே டீம், அதே டெக்னீஷியன்ஸு, விரல் விட்டு எண்ணக்கூடிய சேஞ்சஸ் மட்டும். ஹீரோயின் தான் இல்லை, ஆனால் அந்த படத்தில் ஹீரோனே போடல, அதனால் இந்த இதுக்கு ஹீரோயினை புதுசாக போட்டிருக்காங்க. மற்றபடி அதே டீம், அதே செட்டப்பு, எடுத்த சுறுசுறுப்புன்னா அவ்வளோ சுறுசுறுப்பில் எடுத்துட்டாங்க. அது வந்து உண்மையாக சந்தோஷமான விஷயம். இன்னும் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர மாதிரி தரல. என்ன 2-3 வாட்டி டேட் கேட்டார், அவர் பிஸியாக இருந்ததுனால நான் தரல. மற்றபடி வந்து நீங்கள் வந்து இந்த ரொம்ப பெஸ்ட்டு டீம். அந்த டீம் இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஷூராக ஒரு நல்ல கமர்ஷியல் ஹாரர் த்ரில்லர் பார்த்து ரொம்ப நாள். ஏன்னா இப்போ பேய் படம்னா யூஸ்வலாக அவங்க சொல்லுவாங்க வந்து காமெடி பேய்னா சந்தானம் எடுத்துப்பார். ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்டல் பேய் படம்னா வந்து நம்ம இவர் எடுத்துப்பார், லாரன்ஸ் சார் எடுத்துப்பார். அது மாதிரி ரொம்ப பயமுறுத்துற மாதிரி ஒரு படம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது வந்து கொஞ்சம் கேப் வந்துருக்கு. இந்த படம் அதை வந்து ஃபில்லப் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நான் படித்தது, எடுத்தது, பார்த்தது 3மே பார்த்துட்டேன். அதனால் எனக்கு இந்த படத்துக்கு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நல்ல கமர்ஷியல் வெற்றி படமாக அந்த படம் அமையன்னு. கேஜி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ராத்திரி ஜோரம் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இந்த கையில் அப்படி பிடிச்சி நின்று எடுத்தாருன்னு சொல்லலான்னு பார்த்தா எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏன் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? அந்த ஷூட்டிங்கில் இருந்ததுனால தெரியும் நமக்கு. கையில் இந்த சைடில் வந்து இந்த ட்ரிப்ஸ் வச்சு நின்று இருப்பார்ல, அந்த மாதிரிலாம் நின்று எடுத்தார். பாவம் ஒரு சைடில் கேமராவில் கண்ணு வச்சுக்கிட்டு. ரொம்ப நல்ல டீம், ரொம்ப அற்புதமான டீம். அதே போல் தமிழ் கிட்டத்தட்ட நான் என்னுடைய முதல் 2 படங்களும் நானும் ஒரு தான் ஒர்க் பண்ணோம். மிகச்சிறந்த நடிகர். இப்போ அவர் நல்ல அவர் மாமனார் சார் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி அவருக்கு 24 தான் டைம் வரணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது வரைக்கும் வந்து தான் பெரிய ஸ்டார் ஆகணும்னு இருக்குன்னா இது ஆகிடு வரணுமே. ஸோ இந்த படத்தின் மூலமாகவும் சரி, இதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் மூலமாகவும் சரி, நிச்சயமாக வந்து ஒரு நல்ல நடிகருக்கான இடம் இருந்துகிட்டே இருக்குது தமிழ் சினிமாவில். அந்த இடத்த அவர் அடைவார்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நண்பனாக எனக்கு வந்து அந்த ஆசையும் இருக்குது, பேராசையும் இருக்குது. ஏன்னா அவர் ஜெயிச்சேன்னா நானும் ஜெயிச்சேன் தானே. அதனால் வந்து மியூச்சுவல் இருக்குது. அதுக்கப்புறம் அமோகம் ஸ்டுடியோஸ் விஜய் சார் வந்து இந்த படத்தை வந்து அவருக்கு சினிமா வந்து புதுசு. ஆனால் அது இறங்கினதுக்கப்புறம் எவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த டீமை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் முக்கியமாக இந்த படத்துடைய இன்னைக்கு கதாநாயகனான தம்பி இசை சஞ்சய் மாணிக்கம், அவர் வந்து அவர் உயரம் போலவே மிகப்பெரிய உயரத்தை அடைவார். உயரமான அனிருத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த பாட்டு சிவன் பாடின பாட்டு ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காப்புல. பார்க்கும்போதே தொண்டை வலிக்குது எனக்கு. இருந்தாலும் எத்தனை டேக் எடுத்தீங்களோ தெரியல அந்த பாட்டுக்கெல்லாம். மற்றபடி இந்த மொத்த டீமுமே வந்து ஒரு பெஸ்ட்டான டீம், என் நண்பர்கள். ஸோ இவங்களுடைய வெற்றி எல்லாமே என்னையும் சேரும். அதனால் வந்து நான் தனியாக வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக வந்து இங்க பேச வரப்போறவங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தர்.
இன்னைக்கு தமிழ் சினிமால பல படங்கள் அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இது வரைக்கும் கோகுலம் ஸ்டுடியோஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது இனிமே பெஸ்கா ஸ்டுடியோஸ் தான் வந்து நம்ம கூப்பிட போறோம். பல வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ஆண்டர்பிரினர் திரு முரளி கபீர்தாஸ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயம்லாம் சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வந்து நான் ஒரு 3 to 4 months முன்னாடி பார்த்துருப்பேன். அதாவது ஒரு ஃபுல் வெர்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. அந்த படத்தை பார்த்தோடனே சம்திங் எனக்கு இந்த ஹாரர் படம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இதை பார்த்தோடனே சம்திங் நியூ நல்லா இருந்தது டோட்டலாக. அதுக்கப்புறம் அந்த ஹோல் டீம் வந்து கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவோம். ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டாக கமிட்டடாக பண்ணியிருந்தாங்க. ஸோ July 18th is going to be a big day. It's going to be a grand success. I wish you all the best. The whole team and music director. எங்கள் சைடில் அதே மாதிரி பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரெக்கக்னிஷனாக எங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க ஆல்ரெடி கமிட் பண்ணி ஆல்மோஸ்ட் 50% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அது மேபி அது ஒரு சந்தோஷம். அது எங்கள் ப்ராஜெக்டை பண்ணும்போது அதை பார்த்தது என்னென்னா, நான் மேபி ஒரு 1 or 2 times தான் போயிருப்பேன் லொக்கேஷனுக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தா ஒரு 10 ப்ரொடியூசர் எனக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸோ கமிட்டட். ஸோ கீப் இட் அப். லெட் அஸ் டு அ குட் ஜாப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சில பேர் மட்டும்தான் உங்களோட டெபியூ தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நிறைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன், an auditor giving an inaugural speech normally doesn't happen. நான் ஆடிட்டர் எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க. விஜய் is such a wonderful person and the way he spoke about the film ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியன் வந்து கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி மணிவர்மன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் பட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு. எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டேன். ப்ராப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days இருக்கும் சார், ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா. ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் லுக்கிங் பேக், என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மகாநதி படமாகட்டும், மகளிர் மட்டும் படமாகட்டும், இல்லை சண்டைக்கோழி படமாகட்டும், 2 or 3 scenes only I'll come. பட் அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இன்றைக்கும் வந்து எங்கே போனாலுமே அந்த கேரக்டரை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கதையை கேட்டுட்டு மணி வந்து என்கிட்ட சொல்லும்போது, ஓகே மணி, I'll definitely do it for youன்னு. ஸோ ஒரு விஷயம் நான் மணிக்கிட்ட நான் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இஸ், ஒரு கன்விக்ஷன் இருக்கிற டைரக்டர், என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கிற ஒரு டைரக்டர். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஹரி சார் கூட ஒரு 5-6 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்படின்னா, he will work with an edited version in his mind. அவருக்கு வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம், நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் சிங்கம் 2 நான் வந்து அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு, நாளைக்கு அந்த சீன் எடுக்கிறோன்னு சொன்னார். நான் வந்து பெரிய ஒரு ஓகே என்னுடைய பொண்ணையை நான் கொலை பண்ணுறேன், ஏன்னா ரஹ்மானுக்கு வந்து அவள் வந்து ஏதோ பண்ணுறா அப்படின்ற கதையில் வரும். எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு. பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா வந்து அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன். இவர் சொல்கிறாரு, சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது, ஹரிசன் நான் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணி ஆல்ரெடி டேட், அது அண்டர்ஸ்டுட் சார், அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க. சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு. அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு. சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை, அதெல்லாம் அண்டர்ஸ்டுட் சார், அந்த ஒரு 7-8 seconds தான் எனக்கு வந்து அந்த ஷார்ட் வேணும் அப்படின்னாரு. ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னா, பண்ணும்பொழுது அது ஒரு 17 seconds 18 seconds வந்து, சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார், எனக்கு ஒரு 10 second 11 second தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன். அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 2 days வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹில் சே,
சார் எனக்கு இதுதான் வேணும் சார், எனக்கு ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார், ஒன் மோர் பண்ணலாமா சார். ஸோ இன் தட் சென்ஸ் டைரக்டர் வித் அ கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் எடுக்கும் பொழுது ரீடேக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு நிறைய செலவாகும். ஆஃப் லேட் சிப்பில் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை டேக் வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணலாம் பொழுது யுவர் விஷன், யுவர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர் டுவர்ட்ஸ் த சீன், டுவர்ட்ஸ் த ஷார்ட்ஸ், யூ ஷுட் பி 100% ஷுவர். ஏன்னா கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோ என் மணி அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கன்விக்ஷன் மணி ஐ ரியலி appreciate with you of whatever films I have done in this 32 years. And அது மட்டும் இல்லாமல் வந்து லைஃப்பில் வந்து என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே ஸ்விம்மர்ஸ்ன்றதால அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் மேக்ரோ செகண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஒரு நொடி வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றோன்றதுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு செகண்டில் வந்து அமோகம் வந்து said okay fine, I watched this film and I will definitely make your next film. So God bless you. And cameraman KG, I think நமக்கு மலையாளத்தில் ஒர்க் செய்திട്ടുണ്ടല്ലോ மோனே, வெரி ஏபிள் கேமராமேன். அண்ட் மலையாளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா they are so dedicated and wonderfully energetic people. அந்த மலையாள படம் லொகேஷன்ல போகும்பொழுது உங்களுக்கு வந்து எனி டைம் எப்போ பார்த்தாலுமே ஒரு ஜோஷோட ஒரு எனர்ஜியோட இருப்பாங்க. அந்த ஒரு ஜோஷ், அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு வைப் இந்த ஹோல் டீம் கிட்ட இருக்கு. தமன் டவுன் டு எர்த் பர்சன். உங்களை மாதிரி மாமனார் எல்லாருக்கும் கிடைச்சிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெரி நைஸ். அது என்ன ஒன்று நீங்கள் சொன்னது அந்த ஜாதகம் அந்த டைமில் வருங்கிறத தாண்டி ஒரு நமக்கு கமிட்மெண்ட், நமக்கான ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தமனோட தான் என்னோட காம்பினேஷன். தமன் அதுக்கப்புறம் மால்விகா. ஸோ இவங்க 2 பேரோட தான் என்னுடைய காம்பினேஷன் தான். மற்றவங்களோட நான் வந்து அவங்க ஒர்க் பண்ணல இந்த படத்தில். ஸோ வெரி டெடிகேட்டட் அண்ட் கிரவுண்டட் பர்சன். அண்ட் இப்போ சமீபமாக வந்து ரொம்ப வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தம்மா. ஒரு சீனியர்ஸுக்கு வந்து அந்த ஒர்க்ல இருக்கிற ஒரு சீனியர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது திஸ் பாய் தமன் ஹேஸ். And that will take you many miles, Taman. God bless you with the very best. And the whole team. Janma Natchatram July 18 release ஆகுது. Definitely it's in the good hands, safe hands. So இது வந்து definitely it's going to rock the Tamil audience. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரியல் ஹாரர் ஃபிலிம்கான ஒரு கிளிம்சஸ் இந்த படத்துல ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ என்னால் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கன்றதுல ரொம்ப தேங்க்ஸ் மணி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளெஸ் யூ டு தி ஹோல் டீம். லோகேஷ், லெவன் டைரக்டர் அண்ட் அறிவழகன் அண்ட் எவ்ரிவன், தேங்க் யூ வெரி மச். அண்ட் ஈரோட் மகேஷ், ஐ திங்க் வி ஹேட் அ குட் டிஸ்கஷன். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது, அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து சேலத்தில் நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன். வழியில தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது. நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்குன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு போட்டோ ஒன்று எடுக்கணுங்க, இன்ஸ்டால போடணும் அப்படின்னு. ஸோ இது ஏன் சொல்றேன்னா, ஈரோடு மகேஷுடைய ஊர் வந்து தலைவாசல். இப்பதான் எனக்கு தெரியும் தலைவாசல். தலைவாசல் சொன்னீங்க. ஓகே ஓகே. ஸோ அங்க போட்டோ எடுத்தங்க. போட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ள வந்து கிரௌட் வந்துருச்சு. நான் சொன்னது ஹைவேல இருக்குங்க, கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை கிராஸ் பண்ணி நான் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையா வந்து கையை வந்து என் தோல் மேல போட்டு இங்க இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டு, அப்புறம் பொண்ணுட்டு இருக்காங்க, மாப்பிள்ளிட்டு இருக்காரு, ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு நினைக்கிறேன், டிஎம்பிஎல் சென்னைக்கு தானே, 2 பேர் தானே அவங்க அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னா. கல்யாணம் ஜாம் ஜாமன் நடந்தது, வந்திருந்தானே அப்படின்னாரு. நீங்க வந்திருந்தீங்களா அப்படின்னா. ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு. நீங்க யாரு? அட என்ன தம்பி நீங்க தலைவாசல், நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையான்னு எனக்கு அப்பதான் யோசிச்சேன். கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌட விட ஒரு 1000-2000 ஜாஸ்தி ஆச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு. பட் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மண்ணின் மைந்தன், அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு இருக்கு பாருங்க. Definitely I was taken aback. So wonderful moment, wonderful time. All the best and God bless you everyone for the success of this movie. Take care and God bless.
தேங்க்யூ ஸோ மச் சார். சார் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே சொல்லி தான் சார், ஆனால் அது வந்து சீனியர் அப்படின்றது கிடையாது சார். நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பீங்கன்ற கவுண்ட் உங்ககிட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா சார்? அந்த வால்யூம் ஆஃப் ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசியே ஆகும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததான் வந்து இங்கே பேச வரப்போற பற்றி சொல்லணும்னா, விஜய் சாரே வந்து லைட்டாக ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்டாரு. பட் ஒரு ஆங்கராக இருக்கும் பொழுது ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆங்கர் அப்படி அவர் வி லுக் அப் டு ஹிம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னா கூட, ஒரு ஹியூமன் பீயிங்கா இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு முறை அண்ணாவை பார்க்கும் பொழுது பேசும் பொழுது அதை வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அண்ணா இருக்கிற இடத்துல அவரால் முடிஞ்ச பாசிட்டிவான எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இத்தனை வருஷமா ஈரோடு மகேஷ் அண்ணாவை பேச அழைக்கிறேன். தேங்க்யூமா, தேங்க்யூமா, ரொம்ப நன்றி. ஒருத்தர் அடுத்தவங்களை மனசார பாராட்டுறதுக்குன்னே ஒரு மனசு வேணும், அது தாராக்கிறதுக்கு நன்றிமா. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த ஜென்மநட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்மநட்சத்திரம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயதில்லைன்னு சொன்னீங்க, அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் அறிவுடையவன் சார், மீராகதரவன் சார்லாம் அந்த 3 பேர் பேசி வருத்தப்பட்டோம், ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சார். பரவாயில்ல சார், ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷன் கூப்பிட்டு திரும்ப சொந்த ஒரு அப்படி செத்துடலாமான்றது சார் இருக்கிறார். ரொம்ப அது ஒரு குடும்ப மேடை மாதிரி தான். இந்த மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து, மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன், எனக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னாரு. நான்லாம் மணிக்கு வந்து 5 வருஷமா கால் பண்ணுறேன். அது காலாக மட்டும்தான் இருக்கு, கால் ஷீட்டாக இன்னும் மாறல. அது இந்த மாதிரி இருக்கு. சும்மா நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் பரவாது, சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனா இருக்கீங்க நீங்க, அதுக்காக சிரிக்காதீங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னன்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புறேன், தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோட தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் அந்த மாதிரி 14 வருஷமா நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர். ஏன்னா ஐடியில ஒரு நல்ல லெவல்ல சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன் இன்னைக்கு வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனா ஒரு கம்பெனி நடத்துற அளவுக்கு டேலண்ட். தமிழோட நெருங்கி பழகின எல்லாருக்கும் தெரியும். ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி எதை பத்தி வேணா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ டீட்டெயில்டா ஆத்தென்டிக்கா பேசக்கூடிய ஒரு நபர். அதை விட்டுட்டு சினிமாவுக்குன்னு வந்து கூத்துப்பட்டையில வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதா ஒரு லைட்டு தெரியும், ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமா போகுது, அந்த வெளிச்சம் தூரமா போகுது, மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமா போகுது. ஆனா அந்த ஓட்டம் நிக்காம ஓடிட்டே இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும். இந்த படம், இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமா என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இங்க உள்ள வந்தோடனே நம்ம அந்த அழகா நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரியல, அந்த நட்சத்திரத்தை சுத்தி விட்டு பார்த்தது நல்லா இருப்பீங்க நீங்க. சுரேஷ் சந்திரா சார் தலைவா இருக்காங்க எங்க அண்ணன், அவரு நாகர் சார் எல்லாம் டீமே ரொம்ப பேரோட்டிங் கேட்கணுமா அண்ணன் எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட். அந்த சுத்தி விடுறது வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க, பரணி. பரணி இப்பதான் 7:30 ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பரணி பாலோஜனை நம்ம 7:30 ஆரம்பிச்சிருக்கு, 7:30 துவங்கியதுன்னு இப்பதானா அப்படின்னு நினைச்சேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும்ல. ஆனா நமக்கு என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நொடிக்கு வந்து நான் தியேட்டருக்குள்ள போய் பேசினேன், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இது சின்ன படம் பேசுறப்ப, சார் இந்த படத்துல நீங்க என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க, அவருக்காக நான் பேச வந்தேங்க, எங்க டீம் தெரிஞ்ச டீம் அதனால பேச வந்தேங்க. இந்த மாதிரி அதே மாதிரிதான். நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, நீங்கள் விரும்புகிறவர்கள், நீங்கள் நேசிப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்க ஜெயிக்கிறதா நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமா கிடையாது. இங்க பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். கை கொடுக்க நல்லா இருக்கீங்களான்னு நினைச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்ப நாசமா போன்னு நினைச்சுக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமா போயிட்டு எப்படியாவது அப்படிதான் இடத்துல கையை கொடுக்குறான். சில பேர் இன்னுமா இருக்குன்னு கேட்கறான், சில பேர் என்ன டிவிலே வரதில்லைங்கிறான், சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவில வரலைனாலும் பிச்சைக்காரன் ஆயிரும் நினைக்கிறாங்க. எவ்வளவு எல்லாரும் அவ்வளவு நல்ல எண்ணத்தோட சுத்தி சுத்தி இருக்காங்க. இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இங்க எல்லாருக்குமான இடமும் இருக்கு, இங்க எல்லாருக்குமான இடமும் இருக்கு. ஆனா நமக்கான இடம் எப்ப கிடைக்கும்னு தெரியாது, அது வரைக்கும் ஓடிதான் ஆகணும், அதை நிறுத்தவே கூடாது. அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர்.
ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம் தான் நான் நம்புறேன், நம்பிக்கை மட்டும்தான். இங்க இருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புள் நான் ஒரு நோடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல. உண்மை அதுதானே மணி? ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல. அதுவே ஆர்கானிக்கா வந்து ஏதோ சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க, இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களா படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனதுதான் அந்த படம். இப்ப 11 படத்துக்கும் அதே மாதிரிதான் சோசியல் மீடியாவில் அவ்வளவு பெரிய ஆதரவு வந்து நண்பர்கள் ரீச் ஆயிருக்கு. பத்திரிகை, மீடியா, யூடியூபர், சோசியல் மீடியா அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க. நீங்க நியாயமா எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு டீம் ரெடியா இருக்கு. அதுதான் உண்மை. இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம். எந்திரிப்பா. ஆமா, ரொம்ப நேரம் எந்திரிப்பா. அவ்வளவு ஹைட்டா இருக்கிறதுனால உட்காந்து எந்திரிக்கிறப்ப அவ்வளவு பெருசா வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பேக் போட்டிருப்பான். இப்ப மலேசியா சுத்தி பார்க்க போற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு, அது என்ன ரேசர்ப்பா? கோ கார்ட். அந்த சின்ன காருக்குள்ள எப்படி நீ உள்ள போற? சின்ன காருக்குள்ள படுக்க வச்சுதான் நல்லா தள்ளும். பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன், ரொம்ப சிம்பிளான பையன். எனக்கு தெரியுங்க என்னன்னா, ஒரு நான் சொல்லக்கூடாது, நம்ம விஜய் டிவியில சூப்பர் சிங்கர்ல எல்லாம் முதல் 2-3 ரவுண்ட்லயே ரிஜெக்ட் ஆகி வெளில போயிடுவாங்க. அவனுங்க பண்ற தாங்க முடியாது. மீரா கதிரவன் சார், நான் அந்த மாதிரி டிவி ஷோஸ்ல பாடியிருக்கேன். சிங்கர் டைட்டில் வின்னர் இருப்பான், அவன் அமைதியா இருப்பான் கையை கட்டிக்கிட்டு. அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப அன்பா எங்கேயாவது போனா, நான் உண்மையை ஓப்பனா சொல்றேன், ஒரு மனுஷன் வந்து திறமை இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், தொடர்பு இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், பணம் இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான். அவன் பண்புனால மட்டும்தான் ஜெயிக்கும். சஞ்சய் அந்த மாதிரி ஒரு பையன். ஆனா இருந்து டீ வாங்கிட்டு வரணும், ஓடி அதெல்லாம் யாரு பண்ணுவா? பணம் என்ன அவசியம் முதல்ல? அந்த மாதிரி ஒரு பையன், நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன். நல்லா இருப்பீங்க. கேஜி உங்களோட பெரிய ஃபேனு. சூர்யா, பேய் படம் முடிச்சோட கல்யாணம் பிரமாதமா இருக்கும். எடிட்டர் சூர்யா வாழ்த்துக்கள். இந்த இதோட ப்ராஜெக்ட் கேட்ட எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார், எங்களுடைய இனிய நண்பர், தேங்க்யூ. ரக்ஷா அண்ட் மால்வி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மென்டார், வழிகாட்டி அண்ணன் பரணி பாலராஜ் அவர்கள், அடிச்சு பிரிச்சு துவம்சம் பண்ணிட்டீங்க. நீங்க கலக்கிட்டீங்க. நீங்க எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. சிவம் ப்ரோ, இந்த மனுஷன் சிம்பிளா இருக்காரு. அந்த பாட்டு என்ன ஹை பிட்ச்ல, நான் சொன்னேன் சார்ட்ட, என்ன அருமையான பாட்டு. நிச்சயமா பெரிய உயரங்கள் வருவீங்க. பாட்டுல ஆஸ் அ சிங்கரா நீங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ ஆக்டரா இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ. ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் காஸ்ட் முரளி சார். இப்ப வந்து சொன்னார்ல 50% படம் முடிஞ்சிருக்குன்னு, அதுல நான் நடிச்சிருக்கேன். மணி ப்ரோ அது காட்சி கொடுத்துட்டார். ஆனா எனக்கு முரளி சார், எனக்கு செல்வகுமார் சார் நன்றி. முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் பூஜரா முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஷூட் போனதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு எனக்கு கேட்டாப்ல, எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவா இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர், நல்லா ஒரு கலாய்க்கிறாரா, என்ன பண்றாரு, ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி சார். யாருன்னு தெரியாம வாய்ப்பு கொடுத்து காசு கொடுத்து நல்ல டீம், மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அருணுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது என் நண்பன் படம். என் நண்பன் ஜெயிக்கணும், என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தியேட்டரில் உட்காந்துருக்கிற ஒரு 300 பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனா உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனா என் நண்பனுக்கு நான் மாறணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் கேபிள் சங்கர் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. கேபிள் சங்கர் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. டீம்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார். டேரக்டர் தான் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரணும் அப்புறம் அப்படின்னாரு. கண்டிப்பாக வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு. உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னாரு. இன்னும் ஒரு விட்ட குளம் கோத்தரெல்லாம் கேட்பாரு ஃபங்க்ஷன் வர்றதுக்கு அப்படின்னு. இல்லை பிரதர் என்ன விஷயம், எதுக்காக கேட்குறீங்கன்னா கேட்டாவிட்டு, எதுக்காக கேட்குறீங்க நட்சத்திரம் அப்படின்னு. இல்லை பிரதர் படத்தோட டைட்டில் ஜென்ம நட்சத்திரம்னால அதை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு. உண்மையாக பிரதர், வேற எதுவும் இல்லை. தேங்க்யூ. விஜய் சார், சார் விஜய் சார், விஜய் சார் சார் சொல்லும்போது சொன்னார் ஒரு விஷயம். வேற ஒரு ஃபீல்டில் இருந்தோம், ஒரு பேஷனுக்காக வி கேம் டு சினிமா அப்படின்னு. சார் பேஷன் ஆல்வேஸ் மீட் சக்ஸஸ் சார். தமிழ் ப்ரோ, நான் உங்களோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஏன் சொல்கிறேன், நான் படம் பார்ப்பேன். You are very good hard worker. I know. Hard work never fails, bro. Definitely. இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும். இதை தொடர்ந்து நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு அடுத்த படங்கள் கிடைச்சி நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
அப்புறம் இந்த படத்தோட இன்னி ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்டு இல்லை, நீங்கள் உங்களுக்காக இல்லை, உங்கள் பேரண்ட்ஸுக்காக they will feel happy. Yeah. யூஸ்வலாக மியூசிக்ன்றது ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி, எஸ்பெஷலி ஒரு ஆர்ஆர் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பில்லர். ஸோ அது ஒரு டஃபஸ்ட் சேலஞ்ச் அது கரெக்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு. டீசர் ட்ரெய்லர் அந்த சாங்லாம் பார்க்கும்போது ஐ விட்னஸிங் தட். ஸோ கண்டிப்பாக படத்துலேயும் அது இதே ரெஃப்ளெக்ட் ஆகுன்றத ஐ கேன் சி தட். ஸோ உங்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணி நீங்கள் கூட லைட்டாக பார்க்க ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க, நடிக்க போகிறீங்க. அப்படியா? மியூசிக் டேரக்டர் கம்மியாக இருக்குது. அண்ட் டிஓபி அண்ட் எடிட்டர் ரெண்டு பேருக்குமே எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஜாப்னு எனக்கு தெரியும். ஸோ யூ ஹேண்டில் இட் வெரி வெல். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஜென்யூனான ஒரு ஆர்ஆர் ஃபிலிம்கான அட்டெம்ப்ட் ஐ கேன் சி தட். எப்பவுமே ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் டு சி ஹாரர் ஃபிலிம். அவங்க பேய்னா பிடிக்காது, பேய் பயம். சாரி சார் கோச்சு டக்கு. ஆமாம் ஆமாம், இல்லை புரியுது சார். நீங்கள் இருக்கிறதே மறந்துட்டேன் பாருங்க. அந்த பேய் படம் சொல்லுங்க. பேய் படம்ன்றது வந்து மக்களுக்கு பேய் பிடிக்காது, பேய்னா பயம். பட் ஆனால் அவங்க பேய் படம் பார்க்க மட்டும் பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ எப்போவுமே ஆர்ஆர் ஃபிலிமுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ இந்த படமும் அவங்க ஈர்த்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபார் தி என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, திஸ் ஃபிலிம் ஷுட் பி அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டபுளான ஃபிலிமாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஐ எம் ப்ரேயிங் ஃபார் தட். மை பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஸ்வீட் விஷஸ். அடுத்ததாக வந்து ஹபீபி அப்படிங்கிற ஒரு முக்கியமான படத்தை வந்து இயக்கி இருக்கிறாரு. ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ல இருந்து எல்லாருமே இந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. டைரக்டர் திரு மீரா கதிரவன் சார் அவர்களே பேச வைக்கிறேன். நேற்று ஒரு ஆடியோ லான்ச்சில் இருந்தது, அடுத்து ஒரு நிகழ்வு இருக்கு. பேசாமல் வந்து பிரசாத் லேப்ல நாங்கள் நண்பர் அலுவலகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பாயின் தலையை எடுத்து உட்படுத்திடலாம் அப்படின்னு. நீங்கள்லாம் இங்கே ரொம்ப நாளாக படுத்துக்கிறீங்க, பாயிறேன். ஆக்சுவலி வீட்டுக்கே போகிறது நிஜமாவே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பால்ராஜா மாதிரி லூசியை பார்த்துருந்தோம்னா பொண்ணும் கொடுத்து ஒரு ப்ரொடியூசரே கொடுத்துருப்பாரு, நமக்கு வேற நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் ஒரு ஜோசியத்தை நம்புறதுக்கு நீங்கள் முக்கியமான விஷயம் சொன்னார். 2 முறை மோடி 7 தான் பிரதமர் ஆனாருமே அவங்க. அது கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்கு. ஓகே ஓ, வாழ்த்துக்கள் சார். ஆக்சுவலி நிஜமா உங்களுடைய வெள்ளந்தியான மனம் வந்து பாராட்ட வேண்டியது. ஜென்ம நட்சத்திரம் ஆக்சுவலி எனக்கு ஒரு நொடி ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டர் வந்து மணிவர்மன் வந்து ரொம்ப அழகாக அந்த படம் பண்ணியிருப்பாரு. யூஸ்வலாக வந்து இரவு நேரங்களில் படம் பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் விழித்திருன்னு ஒரு படம் பண்ணோம், என்னோட முன்னாடி படம். ஒரு சென்னையில் ஒரு ரோட்டில் நடக்கிறவங்களாம் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பகலில் படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு 10 படம் பண்ணிடலாம். ஆனால் நைட்டில் வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வந்து. ஆனால் அந்த படத்தில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் வந்து நைட்டில் இருக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது. கடினமான உழைப்பை நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. நண்பர் வந்து தமன், அவர் ரொம்ப நீண்ட நாளாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நல்ல நடிகர். ஏன்னா சினிமாவில் வந்து இது ஒரு வகையான ஒரு மிஸ்ட்ரி மாதிரி எல்லா திறமையும் இருக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம நண்பர் மகேஷ் சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். அது எப்படின்னா யானை மாலை தூக்கிற மாதிரி, யானைக்கும் தெரியாது மாலைக்கும் தெரியாது யார் கழுத்தில் விடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த பக்கம் வேடிக்கை பார்க்க வருவாங்கல்ல, சைக்கிளை விட்டு இறங்கி என்ன கூட்டமாக இருக்கு, யானையான்பா அவங்க கழுத்தில் மாலை வந்து ராஜாவாக மாறிடுவோம். ஆனால் இங்கே என்ன செய்ய வேணும்னா அந்த கூட்டத்தில் நின்றுட்டே இருக்கணும். ஒரு நாள் அந்த மாலை நம்ம கழுத்துலேயே விடுவாங்க. ஸோ ராஜா வேஷம் போடுறவங்களுக்கும் ராஜாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாலை வந்து உண்மையான ராஜா கழுத்தில் விடும்போது ராஜாவாகவே இருப்பாங்க அவங்க. ஸோ நண்பர் வந்து தமன் வந்து என்ன கேபிள் சங்கருடைய தொட்டால் தொடரும் படத்துலேருந்து நான் ஒரு கவனிக்கிறேன். ஒரு நொடி
எப்படி இயக்குனருக்கு முக்கியமான படமோ அது எங்கள் ப்ரொடியூசர் தனஞ்சன் சார் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையுமே நம்ம ப்ராப்பராக ரிலீஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு எப்படி வந்து ஒரு டைரக்டருக்கு ப்ரொடியூசர் முக்கியமோ அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரோமியோ பிக்சர்ஸ் என்ன போன படம் தனஞ்சன் சார் சூஸ் பண்ணதாகட்டும், இந்த படம் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுல சூஸ் பண்ணதாகட்டும். ஏன்னா எங்கள் நண்பர் இனிய நண்பர் ராமுடைய பறந்து போ வந்து ரொம்ப அழகான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி காட்டியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் அவங்க படங்களை பிக் பண்ணுற விதமாகட்டும், அதை கொண்டு போய் சேர்க்கிற விதமாகட்டும், அது ரொம்ப முக்கியங்க. எனக்கு ஆக்சுவலி என்னன்னா வந்து எவ்வளவோ நல்ல படங்கள் எவ்வளவோ நல்ல உழைப்பு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாத பலகீனமான ஒரு வெளியீட்டு முறையில் வந்து நாசமாயிடும். வந்து அது அப்படி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் கொண்டு போய் சேர்க்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், குறிப்பாக வந்து விளம்பரமயமாக மாறின ஒரு உலகத்தில் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விதத்தில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல வந்து நீங்கள் அவர் இந்த படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எடுத்திருக்காருன்னா டெஃபினெட்லி பறந்து போக பிறகு அது ஒரு வெற்றி படமாக அதுவே நல்ல ஒரு சைனிங்காக இருக்குது. அவருடைய ரசனை ராகுல் அவருடைய ரசனை தொடர்ந்து பார்க்குறோம். அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கையை தரக்கூடியது. ஸோ இந்த விதம் வந்து கேபிள் என்னை கூப்பிட்டு இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொல்லும்போது ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் சொல்லும் போது கிரியேட் ஆச்சு. மியூசிக் டைரக்டர் எல்லாரும் ஏற்றி விடுறாங்க, நீங்கள் ஹீரோ ஆகிடாதீங்க. ஏற்கனவே நிறைய பேர் ஹீரோ ஆகி ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர்ஸுங்கெல்லாம் ஹீரோ ஆகிட்டு நல்ல பாடல்கள் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் மியூசிக் டைரக்டராகவே இருங்க. நடிகர்களுக்கு தலைவாசல் விஜய் சார் மாதிரி நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவாசல் விஜய். ஏன்னா அவருடைய மதுரை நம்பரை காற்று மலையாளத்தில் நாராயண குரு பிரமாதமான ஒரு படம் பண்ணியிருக்காரு, யுக புருஷன் ஒரு படம். வந்து தமிழுடைய மிகச்சிறந்த, ஏன்னா மலையாளத்தில் நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க, திலகன் மாதிரி, நெடுமுடி வேணு மாதிரி குணச்சித்திர நடிகர்கள். ஆனால் தமிழில் விரல் விட்டக்கூடிய எண்ணக்கூடிய அளவில் தான் குணச்சித்திர நடிகர்கள் இருக்காங்க. அதில் வந்து தலைவாசல் விஜய் சார் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவங்க தேவர் மகன் ஆகட்டும், மகளிர் மட்டமாகட்டும், யுகபுருஷன் ஆகட்டும், நான் அவங்களுடைய பெரிய ஃபேன்ஸ் சார். வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இயற்கை உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரணும். வந்து லிரிக் ரைட்டர், கேமராமேன், எல்லாருமே பேசின எல்லாருமே எவ்வளோ நல்லவங்கிறதுக்கு வந்து ஒரு பாண்டிச்சேரியில் போய் காஃபி சாப்பிட்டேன்னு சொன்னார் பாருங்க. அவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. நம்புகிறேன் பிரதர், நம்புகிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன் வந்துட்டு. ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். ரொம்ப நல்லா இருக்குது. தமன் உங்களுக்காக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து போராடிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை. கேபிள் சங்கர் வந்து எப்பவுமே சில படங்களை நேரடியாக சொல்லுவார், இந்த படம் தேராது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒருத்தர். என்கிட்டே சொல்லியிருக்காரு, என்னுடைய அவள் பேர் தமிழ் பிடிக்கல அப்படின்னாரு, ஆனால் வீட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அப்படி நேரடியாக நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் இந்த படத்தை பற்றி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறார், இந்த டீமை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ படம் முடிஞ்சு அடுத்த படம் வந்து ஒரு 50% முடிச்சிட்டாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னணி இயக்குநர்களே 5 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஒரு படம் பண்ணி அதுவும் ப்ரொடியூசர்ஸுங்க அப்ரிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல, யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான மேடைகளில் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் முட்டிப்பாங்க வந்து. ஆனால் அது இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர்ஸுங்கிற ஒரு டீமை அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவன் அவங்க பாடல் வந்து ஹீரோயிஷ் மொழிஸ் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் அவங்களை பற்றி. ஆக்சுவலி அவர் காதில் அதிகமாக ஊதுனதே எங்களை பற்றி தான். நமசிவாயத்துக்கு அதிகப்படி சிவன் தான் ஊதிப்பார் நினைக்கிறாங்க. ஆமாம், அவங்க கண்ணு ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். நீங்கள் நல்ல ஒரு சூப்பர் நடிகராக வருவீங்க. ஆமாம், நல்ல எதிர்காலம் இருக்குது. நடிச்சிருக்க எல்லாருக்கும் ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக இருக்கும். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை தான், நல்ல படங்களை கொண்டு போய் சேருங்கன்னு. அவங்க சேர்க்காம வேறு யாரும் சேர்க்குறாங்க? இது வரைக்கும் நூற்றாண்டு காலமாக பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் எப்படி போய் சேரும்? அதனால் நிச்சயமாக அவங்க அதை நீங்கள் எல்லா படத்துக்கும் கூட இருப்பாங்க. யாராவது இந்த டீமில் பேர் விடுபட்டு இருந்தால் வந்து பிரதர் உங்களோட படம் 11 ரீசெண்ட் டைமில் ரொம்ப பார்த்து பிரமிச்ச ஒரு படம். ஸோ அதோட டிசைன் ஃபர்ஸ்ட் லுக்கில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படம் ஒரு படம் போஸ்டர்லேயே தெரிஞ்சிடும் இந்த படம் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அது தெரிஞ்சது. எனக்கு பொதுவாக வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தில்லர் மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இனிய நண்பர் அறிவழகனுடைய ஈரம் படத்துக்கு நான் பெரிய ஃபேன். இன்னைக்கு வரைக்கும் ஈரத்தை ஃபீல் பண்ணுறது ஒரு படமே தமிழ் சினிமாவில் ஒரு ஹாரர் படம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இன்னும் எத்தனை படங்கள் வந்தாலும் ஈரத்தோட ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவரோட மேக்கிங்லேருந்து விஷுவலில் இருந்து.
ஸோ அறிவழகனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஈரோடு மகேஷ் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள் வந்து எந்த இடத்த இருந்தாலும் அந்த இடத்த ரொம்ப சந்தோஷமாக மாற்றிடுவார். அவர் தமிழ் போன்ற ஒரு நல்ல நடிகருக்கு நண்பராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐயா பால்ராஜ் ஐயா, இன்னும் நீங்கள் வந்து இருந்தாலும் நீங்கள் காமெடி சொன்னீங்க, நான் சொன்னால் கூட பாலகிணத்தில் கூட விழுந்துருவாருன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் பொண்ணை கல்யாணம் சொல்லிக்க. ரொம்ப வெள்ளந்தி சார், நீங்கள் ரொம்ப வெள்ளந்தி. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். சார் எல்லாருமே உங்ககிட்ட லைட்டா அப்படியே நட்சத்திரத்தை சொல்லி என்னன்றது கேட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செஷன் இது முடிச்சுட்டு பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க என்ன சார் ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? காஸ்ட் அண்ட் க்ரூ நட்சத்திரத்தை கேட்டு எப்படி ஓகேவா இல்லையா பண்ணிடலாமா சார்? சார் தேங்க்யூ. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு பேய் படத்துக்கு டெஃபினேஷனை ரீடிஃபைன் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ஈரம் படத்தோட இம்பாக்ட் இன்னைக்கும் எந்த விதத்திலையும் குறைவாக இல்லை. டிவியில பார்க்கும்போதோ இல்லை யூடியூப்ல பார்க்கும்போதோ முதல் தடவை பார்க்குற மாதிரியான அந்த அனுபவத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கு. திரு டைரக்டர் அறிவழகன் சார் அவர்களே பேச வைக்கிறேன். மேடையில் வெற்றியிருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபிள் சிங்கர் சார், அவர் வந்து என்னோட நண்பர் ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். ஏன்னா படத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாது ஒரு பாயிண்டில். ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்து மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கேபிள் சிங்கர் வந்து சார் நல்ல படம் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து நானும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனால மொத்த டீமும் வந்து நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு இன்வைட் பண்ணாங்க, ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் ஜென்ம நட்சத்திரம், அந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடியே அவங்க சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு படம் திருப்பியும் வந்து அதே டைட்டில் வந்து இந்த படம் திருப்பி வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாரர் படம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய படங்கள் இருக்குது. அது ஹாரர் காமெடி இருக்குது, ஹாரர் சீரியஸ்னஸ் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்குது, இதுமாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கண்டென்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேணும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானருக்கு வந்து கரெக்டாக வந்து உண்மையாக இருக்கணும். என்ன படம் சொல்ல போகிறோமோ அது வந்து ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த ட்ரெய்லரில் இருக்க படம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸை சீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அது ட்ரெய்லரில் வச்சுட்டு படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான ஜானர் அப்படின்றது மொத்த டீமும் சரி டைரக்டர் சரி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல நல்லாவே தெரியுது. ஆக்சப்ட் இது மெயினாக ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு பாயிண்டில் ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ஹாரர் படத்தினால வந்து வெறும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, ஒரு கதையை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷன் கரெக்டாக ஒரு டைரக்டருக்கும் வந்து அந்த டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹாரர் படம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் வெறும் அந்த விஷன் மட்டும் நம்மளால் முடியாது. அது மொத்தம் அந்த டெக்னீஷியனோட ஒரிஜினல் அந்த டேலண்ட்டு, டைரக்டரோட விஷன், அப்புறம் இந்த படத்தில் நாம் என்ன இன்புட் வந்து நம்மளோட சைட்லேருந்து விஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது ட்ரெயிலே தெரியுது. மெயினாக பார்த்தீங்கன்னா மொத்த டெக்னீஷியன்ஸ் அந்த மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து அவங்க கிளியராக வந்து சொன்னாங்க. படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து டோட்டல் டெக்னீஷியன் டீம் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு வருது. ட்ரெய்லர்லேயே தெரியுது. மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஆக்டருக்குமே வந்து அவங்களோட லைஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒன்று போயிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் மீரகரன் சார் வந்து சூப்பராக சொன்னார். ஒரு பாயிண்டில் என்னென்னா எல்லாருக்குமே வந்து லக்கு, டைம், காத்திருப்பு எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு பாயிண்டில்.
ஆனால் அந்த மாலை விழுகும்போது அது உண்மையாக ராஜா வந்தோன்னா அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த இடத்துல வந்து சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஈரோன் மகேஸ்வர் எல்லாருமே வந்து தருணுக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலே தெரியுது. அதாவது எந்த அளவுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது சுற்றி இருக்க நண்பர்கள் சொல்லும்போது இந்த அளவுக்கு ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேயும் தெரியுது, அந்த டீமாக இருக்கட்டும் எல்லாமே தெரியுது. அதில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேஷன் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. ஸோ கூட இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. கூட இருக்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பேசுனீங்க, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல். அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து உண்மையாக பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ அதை தான் வந்து அந்த படப்படப்பு எதுவுமே இல்லாமல் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பேசுனீங்க. அது நீங்கள் என்ன படத்தில் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் பேசுனது வச்சு என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஸோ ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு படத்தை இப்போது தலைவர் சார் விஜய் சார் வந்து சொன்னார். அதாவது ஒரு படம் அது எத்தனை நாள் இந்த படத்தில் நடிக்க போகிறோம், என்ன விதமான ரோலு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. எந்த விதமான பாதிப்பை வந்து ஒரு நாள் நடித்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்பை வந்து நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது குவாலிட்டி எத்தனை நாளில் எடுக்கிறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி அதே எத்தனை கேரக்டர், இந்த நாள் வந்து எத்தனை கேரக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்கிட்ட வந்து அந்த சோல்ஃபுல்லாக போய் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது ரொம்ப ஆழமாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து படத்தோட சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா கண்டென்ட்டை தாண்டி இன்றைக்கி ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை சரியாக ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, சரியாக எடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அந்த விதத்தில் ஃபைனலாக இந்த படத்தோட இதில் ரிலீஸ் பண்ணுறதுல வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ராகுல் அப்படின்றது சேர்ந்தது வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து கண்டிப்பாக ஏன்னா ஒரு படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட் அங்கீகாரம் வந்து அதுதான், இது யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. மேலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you so much for the positive wishes, sir. So அடுத்ததா வந்து படத்தோட ஹீரோயின் மால்வி மல்ஹோத்ரா, ரொம்ப கியூட்டான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் ரொம்ப அழகா இருந்தீங்க பார்க்கறதுக்கு. she's from Himachal, so I request our heroine Malvi Malhotra to share her thoughts. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Thank you all the media for coming here and supporting us. Thank you all the guests. And Mani sir, ஒரு நொடி பார்த்தப்புறம் நான் டிசைட் பண்ணேன் that அந்த டீமோட கண்டிப்பா வேலை செய்வேன். And this team is very passionate, very very nice team, and the energy on the set was so incredible that I enjoyed every day. Even if we were very tired, we were still enjoying the shoot. So I had so much fun during the shoot. And KG sir, each and every frame looks magic, and you have done amazing job. I really love each and every framing, and the lighting you have done was amazing. And Sanjay, I really loved his music, you know. When I watched Oru Nodi, and after watching Oru Nodi, I came outside the theater and I asked him, who is the music director? Music director, yaar. And I saw him like, he's a kid. And I was very shocked to see him, that he has done amazing job, but may you go places, Sanjay. Yeah, he will do amazing work in future, and all the best to you. And editors, all the crew and team of our movie Jan Nakshatram, all the very best and congratulations. So talking about the film, Kadai cinema and especially Taman, I want to talk about you. Neenga oru cinema actor.
I honestly learned a lot from you, and I'm sure that you're going to do a lot of great work in future. So all the best to you. And in the padamla, in character peru Riya. So Bhudam Riya ka kanavala varudhu. So Riya kanava nijam illa unga theater la paranga. And I want to talk more about like Tamil cinema. I literally watched a lot of Tamil films, like all the Tamil films, and I feel so blessed to be part of Tamil cinema because there is so much creativity here. There are so many creative filmmakers, directors, actors, and இப்போ நான் தமிழ் கற்றுக்கிட்டே இருக்கேன். If I made any mistake, I'm very sorry for that. And about this film, like till the last minute, like 10 நிமிஷம் வரைக்கும் you cannot guess the climax. இதான் படம் USP. So please தியேட்டருக்கு போய் பார்க்கணும். ஜன் நக்ஷத்ரம் 18 July release ஆகும், and please watch the film in theaters and குடும்பம் தோட பார்க்கணும். And thank you so much. Thank you. Diablo esta semana en tenía corpo no me tenía Dios a tan mal que anda. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், மீடியா ப்ரெஸ், மேடை இருக்கும் பெரியவர்கள், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, சாரி. யா, எஸ், தேங்க்யூ. ஸோ அதை பற்றி நான் ஓப்பனிங் பற்றி அப்புறம் பேசுகிறேன். ஸோ யா, அகெயின் நானும் பரணி நட்சத்திரம் தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஜென்ம நட்சத்திரம் என்னுடைய 2வது படம் இசையமைப்பாளராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மணினா, இந்த படம் என்னை நம்பி ஃபர்ஸ்ட் படமே நான் வந்து கை பிடிச்சிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாரு. நல்லா வந்துருக்கு படம். அண்ட் அதே மாதிரி திருப்பி அதே நம்பிக்கையோட எனக்கு 2வது படமும் கொடுத்து என்னை முழுசாக நம்பி அண்ட் படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூனா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மொத்த டீமுக்குமே அது நன்றி கூட நடந்ததுக்கு. அண்ட் அது ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருக்கேன் நன்றி இன்னைக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மா அப்பா சங்கஸ் தமிழில் வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஃபார் இந்த வயசில் எனக்கு வந்து ஃபுல்லாக எல்லாருமே காலேஜ் முடிச்சோன்னே அடுத்த வேலை பார்க்க போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அதெல்லாம் உடச்சு பட் நீ பேஷன் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது தான் எனக்கு இனிமேல் ஒரு பூஸ்ட். எனக்கு இன்னொரு ஃபியூல் பெட்ரோல் போட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அது. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், அகேன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், யூஜி ஃப்ரெண்ட்ஸ், பிஜி ஃப்ரெண்ட்ஸ், மை பேண்ட்மேட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. வரேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் மியூசிக் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து கீபோர்ட் கிளாஸ் அண்ட் பாட்டு கிளாஸ்லாம் நான் வந்து ஒரு 4th படிக்கும் போது போக ஆரம்பித்தேன். அப்போது என்னோட குரு பாண்டி முருகன் சார், ஜீவான்னு நாங்கள் கூப்பிடுவோம், மதுரையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை நானே என் மேலே இருக்கல. பட் சின்ன வயசுலேருந்து அவன் பண்ணுவான்னு எங்கள் அம்மாட்டி நான் வந்து பயங்கர சேட்டை பிடிச்ச பையன் சின்ன வயசில், இப்போ இல்லை. ஸோ சார் வந்து 14 years 15 years நான் அவர்கிட்ட சார்கிட்ட நான் படித்தேன் கிளாசிக்கல் வோக்கல்ஸ் அண்ட் பியானோ. அவரால் தான் எனக்கு இந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டே வந்து சரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், மியூசிக் கம்போஸ் பண்ணுறோம், ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டே பிறந்து இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கேன்னா ஹி இஸ் ஒன் ஆஃப் மெயின் ரீசன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜீவா சார். அண்ட் எஸ், ஸோ ஓகே, இந்த படத்தில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, கேஸ்ட் தமிழ்னா ரொம்ப 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 ஸ்வீட். நான் இப்படி ஒரு ஆக்டர் நான் வரைக்கும் பார்த்து ரொம்ப ஃப்ரெண்டாக பழகுவார். நான் வந்து ஆக்சுவலி இந்த ஷூட் வந்து சொல்லியிருந்தேன் பாண்டிச்சேரியில் சரி ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நாள் பாண்டிச்சேரி போனேன் சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு. ஃபன் கேஸ்ட் அண்ட் க்ரூ கூட நானே அதே காஃபி தான் குடித்தேன். ஸோ பட் ஆனால் ரொம்ப பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் எவ்ரி ஒன், மைத்து, ரக்ஷா, மால்வி, அருண், சிவம்னாலாம் வந்து
அது ஸ்க்ரீனில் அந்த பக்கம் ஆக்டிங் ஒரு பக்கம், ஏன் கூட எங்கள் ஸ்டுடியோ ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம் ஃபன் பண்ணியிருக்கோம். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பாவங்களே சாங். உங்கள் வோக்கல்ஸ் தான் அந்த பாட்டில் அல்டிமேட்டான சாங். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததாக கேஜி சார், உங்கள் டெடிகேஷன் பார்த்து எனக்கு வேத்துருச்சு. அண்ட் எடிட்டர் வந்து அருமையான எடிட்டர். ஒரு சீனில் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் சீன் கஷ்டப்பட்டு நான் ஆர்ஆர் பண்ணி ரொம்ப இதுவாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது அழகாக அற்புதமாக ட்ரிம் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் விஜய் சார், அதாவது இப்படி ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் காம்போ இப்படி ஜெல்லாகி நான் வரைக்கும் பார்த்ததில்லை. பட் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக என்ன கன்சர்ன்ஸாக இருந்தாலும் பேசி இது பண்ணி என்ன பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை இப்படி நிலைமை கொண்டு வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு. அண்ட் அகேன் செட்டில் பார்க்கறச்சு அகேன் ஐ வாண்ட் டு லைக் மென்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நேற்று வரைக்கும் கூட வந்து இது என்ன கேட்ட இது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு லைக் ஹர்ஷத், கல்யாணா, குமார், விக்னேஷ், எவ்ரி ஒன் மிஸ் பண்ணிதான் சாரி. அண்ட் ஓகே, அபவுட் மியூசிக், இந்த படத்தில் வந்து 2 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டு வந்து மனமோன்னு சொல்லிட்டு இட்ஸ் அ லவ் சாங். அந்த பாடல் வந்து சின்மய் மேம் பாடியிருக்காங்க. அது டூயட் சாங் கூட நானும் பாடியிருக்கேன். அண்ட் அந்த பாட்டு வந்து ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங். ஸோ இட்ஸ் ஃபீல் குட் ஹெப்பி சாங். அது நல்லா ரீச் ஆகும் நம்பிக்கை இருக்குது எனக்கும். அண்ட் செகண்ட் ஆஃப் பாவங்களே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த பாட்டு வந்து உதயான் என் ஃப்ரெண்டு எழுதியிருக்கான். அண்ட் சிவம் ப்ரோ அகைன் சொன்ன மாதிரி அவரோட ஃபியர்ஸ் வோக்கல்ஸ். அந்த செஷன் வந்து ஒரு 1.5 hours 2 hours போச்சு. பட் அந்த செஷனில் வந்து அந்த ஏரியாக்கே ஒரு கரண்ட் போனால் கூட ஏரியாவிலே கரண்ட் வந்துடும், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியில் பாடிட்டு இருந்தார் தலைவர். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் மேன். அண்ட் டாக்கிங் அபவுட் மை டீம், மை ப்ரோக்ராமர்ஸ், மை பில்லர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதாவது நான் மட்டும் ஒரு இது பண்ணாமல் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக அவ்வளோ சப்போர்ட்டிவாக வாங்கலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னையும் கூலாக வச்சுக்கிட்டு அவங்களையும் கூலாக இருந்துக்கிட்டு பன்னெண்டு ப்ரோக்ராமர்ஸ் வருண் சந்திரசேகர், மானசா, ராகுல் மகேஷ் அண்ட் ஷான் ஆர்ஆர்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அண்ட் மை டீம் ஹிருதய், விக்ரம் அண்ட் பார்கவ் விக்னேஷ். அண்ட் மை சாங்ஸ் லிஸ்ட் மிதுன்லாம் வந்து சவுண்ட் டோனோட ஒன் ஆஃப் த மெயின் கை. அண்ட் அவர்லாம் வந்து அவர் கூட தான் பாதியாக அங்கே தான் இருப்பேன், அங்கே சவுண்ட் ஸ்டுடியோவில் தான் இருப்போம். ப்ரோ இது பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் ஏதாவது ஒரு பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள். அண்ட் இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு. அண்ட் talking about that, I am also a part of a band called Pal Payasam. So, எங்கள் பேண்டு தான் இருக்குது. ஸோ பேசிக்லி எங்கள் ஸ்கூல் எங்களோட காலேஜ் பேண்ட் மேட்ஸ் நாங்கள்லாம் பாஸ் அவுட் ஆன பிறகு வி ஸ்டார்ட் பேண்ட் கால் பால் பாயசம். நான் இப்போவுமே வி ஆர் ரிலீசிங் சிங்கிள்ஸ், அது ஒரு பக்கம் போயிட்டு தனியாக இருக்க பேஷன் லைக். பட் யா பால் பாயசத்துக்கு நிறைய பேர் இன்க்ளூடிங் வரும் அண்ட் எவ்ரி ஒன், நிக்கில், சுஷில், ரேஹான் என் ஃப்ரெண்ட் வந்து இந்த படத்தில் ட்ரம்ஸ் வாசிச்சிருக்கான். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவனுக்கு இது. அண்ட் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து லைக் இட்ஸ் அ வெரி வேல்யூபிள் டைம், ஒரு நாலேஜபிள் டைம். அவங்க கூட இருக்கச்சு புது ஐடியாஸ் வரும். தேல் கிவ் சம்திங் டு மீ, ஐல் ஷேர் சம்திங் டு தெம் அந்த மாதிரி. அண்ட் ஈக்குவலி மை காலேஜ் பேண்ட் ஸ்ருதிலையா, ஐ மெட் பியூட்டிஃபுல் பீப்புள் தேர். ஸ்வீட்டான பசங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்களோட 2-3 பேர் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ த்ரூ அவுட். அண்ட் இப்போ சொல்கிறேன் அந்த ஓப்பனிங் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது ராபியா சசி வந்து அது என்னன்னா, இந்த படத்தில் வந்து நாங்கள் யோசிச்சோம் ஓகே இந்த ஒரு ஹாரர் ஃபிலிம், நம்ம நாட் ரெகுலர் ஹாரர் ஃபிலிம், ஒரு லாட்டின் ஸ்டைல் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அந்த சான்ஸ் அந்த 666 ஒரு வாட். சரி இதுக்கு ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதாச்சும் பண்ணணும், எல்லாத்துலேயும் வந்து பை அப்படின்னு மியூசிக் போட முடியாது, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் பேசிக்கும் போது நான் வி கேம் அப் வித் சம்திங் கால்டு ஆன்டி கிரைஸ்ட் சான்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சோம் நாங்கள். ஸோ அது வந்து இந்த சாண்ட் என்ன, லா தியாப்லோ எஸ்தா சீவாந்தா எனே தெமியா கோர்ப்போ லோனோமே தெவியும் ஆதியோ சாத்தனும் லாபரே பில்லாந்தா. ஸோ இந்த சாண்ட் வந்து ஆன்டி கிரைஸ்ட் வந்து இந்த 666 அந்த கோலத்தை அவங்க வந்து சாத்தான் வழக்கத்துக்காக பண்ற அந்த இது அந்த பூஜை, அதை வந்து ஓகே இந்த படம் த்ரூ அவுட்டா நம்ம கொண்டு வந்து ஒரு ஆர்ஆர்ல வைக்கலாம். ஸோ வந்து எப்போ கேட்டாலும் ஆத்தென்டிக்கா அண்ட் கனெக்டடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கும்ன்றதுனால அந்த சான்ஸை நாங்கள் வந்து ட்ரை பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கோரஸ் செக்ஷனை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் படம் நீங்கள் டீசர் கூட பார்த்துட்டீங்களே அப்படின்னு நான் சும்மா என் வாய்ஸ் தான் அது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோங்க. பட் யா ஒரு யூனிக்கான ஒரு ஜானர் டு ஹேண்டில் அண்ட் ஐ திங்க் ஐ ஹேண்டில் இட் பெட்டர்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும், நீங்கள் படம் போய் பாருங்கள். July 18th இட்ஸ் ரிலீசிங்.
அண்ட் அகெயின் நான் அதை சொன்னேன், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பாண்டி போகும்போது நிறைய பேர் எல்லாம் எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ ஆல் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், செட்டில் இருக்க எல்லாருமே வெரி வெரி ஸ்வீட் அண்ட் ஹம்பிள். ஸோ என்னன்னா எஃபர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நோ மேட்டர் தி அவுட்கம். நீங்கள் ஃபயர் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒன் டே ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வரும். அதுக்கு ஐ ஆக்சுவலி கேம் வித் சம் கோட். ஐ பி ஃபினிஷிங் மை ஸ்பீச் வித் தட். ஸோ லெட் மீ கன்க்ளூட் மை ஸ்பீச் வித் த கோட் ஐ கேம் ஃபார் பீப்புள் ஹூ திங்க் எஃபர்ட்ஸ் எங்கன்னா இது இப்போ என்ன பண்ணு வரலையே உட்காந்துருங்களுக்கு. One thing I would say is, life is unfair, at times unkind, yet strength lies in a peaceful mind. Embrace the twist, let the sorrow fade, for the brighter days are soon displayed. What loss may hurt, but don't put up the fire burning inside. Life brings back unexpected gifts, a mystery unfolds with time. So, Janma Nakshatram releasing on July 18th. கண்டிப்பா வந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பாட பிடிக்கும். Thank you so much for the opportunity. ஒரு 2 லைன் நீங்க பாடினா நல்லா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம். பாருங்க மனமோன்ற சாங்ல I just sing 4 lines. சின்மை மேம் இன்னைக்கு வர முடியல, மேம் கூப்பிட்டு she is in பிஸியா இருக்காங்க ஷோ மேட்டர்ல. ஸோ I just sing. மனமோ தவம் துணையே வரம்